பூர்வபட்சின்றவன் என்னவோ ஆயிட்டு போகிறது, நம்ம மாட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜீவாத்மாவை தான் உபாசனை பண்ணணும்னு அவன் சொல்லிட்டான். சுவாமி, நம்ம சுவாமி எம்பெருமானார், நான் சுவாமியை நினைக்கிற போது ஒவ்வொரு தரமும் நான் எப்படி நினச்சிக்கிறேன், நமக்கு இவ்வளவு வசதி இருக்குது, இத்தனை புஸ்தகங்கள் இருக்குது, குறிப்பில்லாமல் ஒன்றும் சொல்ல முடியல. அவருக்கு பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வழிகாட்டி இல்லை. கேவலம் போதாயன பிரம்மசூத்திரத்தை கண்ணால் பார்த்தார், அவ்வளவு. ஒரு தரம், ஒன்ஸ், ஒரே தடவை போதாயன ரிஷியினுடைய பிரம்மசூத்திர விருத்தியை பார்த்தார். பார்த்த உடனே மனசு ஏகசந்த கிராகி. அவர் ஏகசந்த கிராகினா இவர் க்ஷணசந்த கிராகி கூறத்தாழ்வான். ஏன்னா எம்பெருமானார் பாஷ்யம் சொல்கிற போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை உடனே அதில் தப்பு கண்டுபிடிப்பார். தப்பு இல்லை, சுவாமி இங்கே மாற்றி சொல்லியிருந்தா நன்னார், தப்புன்னு சொல்ல மாட்டார். ஜைவாத்மாவுக்கு ஞானம் அடையாளமா, சேஷத்துவம் அடையாளமா அப்படின்னா இல்லை, ஞாத்திருத்துவம் அடையாளம்னு சுவாமி எழுதிட்டார். கூறத்தாழ்வான் எழுதலை, இங்கே பிராகாரத்தில் கூட எழுதிருக்கு. ஏன் எழுதாமல் நிறுத்திட்டேன்னு கேட்குறார் கூறத்தாழ்வான். கருத்து வேற்றுமை உண்டு. ஆத்மாவுக்கு அந்தரங்க லட்சணம் சேஷத்துவம், அன்னது ஞாத்திருத்துவம். ஞாத்திருத்துவம் லட்சணம் அல்ல, சேஷத்துவம் ஆத்மாவுக்கு லட்சணம். அந்த சேஷத்துவத்தை தான் சொல்லணும். தேவள் ஞாத்திருத்துவம் சொல்லிவிடுத்தேன்னு கேட்டார். அதனால தான் அதை முடிவு பண்ணுறதுக்கு அங்கேருந்து திருக்கோட்டியூர் நம்பியனிடத்தில் அனுப்பியதாகவும், அவர் மாசோபவாசி புறப்பூச்சு போல என்று ஒரு 6 மாதம் இழுக்கடிச்சு சொல்றது, கடைசியில் பதில் சொல்லலை. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் என்பது போராதோ, என்ன அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்றது உங்களுக்கு மனசுக்கு வராதா, படியாதா? ஆழ்வாருக்கு ஞாத்திருத்துவம் இஷ்டமாக இருந்தால் அறிவுள்ளான் உடல் உள்ளான்னு சொல்லியிருப்பார், அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்னா சொல்லியிருக்கார். அதனால் அடியேன்னு தான் ஆத்மாவுக்கு லட்சணம் என்பதாக கூறத்தாழ்வானுடைய சித்தாந்தமே எம்பெருமானாருடைய சித்தாந்தம் ஆயிற்று. அப்படி அரட்சணத்தில் சொன்னதை கிரகிக்கக்கூடிய கிராகி கூறத்தாழ்வான். இப்படி ஒரு பூர்வபட்சம், பிராணனா ஜீவாத்மாவை உபாசனம் பண்ணமா பிரம்மத்தை உபாசனம் பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம் வந்தது. சுவாமி பூமா பிரம்மசூத்திரம்னு நான் போட்டிருக்கேனா, பூமா சம்பிரசாதாத்யுபதேசாத்துன்னு சூத்திரம். ஏன் இவ்வளவு நிதானமாக சொல்கிறேன்னா, மற்றவாளுக்கும் ஒரு சூத்திரம் சொன்னாலும் சுவாமி புரியும்படி சொன்னார். மணிக்கணக்காக கத்தினார், காக்கா வலிப்பு வந்த மாதிரி கத்தினார். ஒன்றும் புரியலை. நிகர வருமானம் 0 அப்படின்னு சொல்லக்கூடாது. நிகர வருமானம் என்ன? 0. 100 ரூபாய்க்கு 0 தான் வருமானம். 0 வருமானம் ஒத்து வராது. ஏதாவது ஒன்று மாதிரி மனசில் புரியணும். சுவாமி பூமா என்பதனாலே பரபிரம்மந்தான் சொல்கிறது. விபுல சுகவாச்சி, விபுலமான அளவில்லாத சுகமுடையவன் பரமாத்மா தான். அந்த பரமாத்மாவை தான் உபதேசம் பண்ணணும், உபாசனம் பண்ண வேணும். அதுக்கு என்ன காரணம்? சம்பிரசாத சம்பிரசாத அதி உபதேசாத். அந்த பதத்தை 3 பதத்தை சேர்த்திருக்கார். சம்பிரசாத அதி உபதேசாத். சம்பிரசாதா என்பதற்கு ஜீவாத்மா. அதி, அதி என்பது ஒரு அவ்யயம், அது ஒரு சப்தமே இல்லை.
வெறும் கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி. கொத்தமல்லி போடலன்னா சாத்து முதல் நன்னா இருக்க மாட்டேங்கிறது. ஆனால் கொத்தமல்லி யாரும் சாப்பிட மாட்டான், கருவேப்பிலை யாரும் சாப்பிட மாட்டான். அது மாதிரி அவ்வேய சப்தம் அது. அதி என்பதற்கு என்ன அர்த்தம்? அதிகமாக, ஜீவாத்மாவை விட அதிகமாக சொல்லி இருப்பதினால், ஜீவாத்மாவை விட பரமாத்மாவை அதிகமாக சொல்லி இருப்பதினால், பூமா என்பது பரமாத்மாவையே சொல்லுகிறது. அடுத்த சூத்திரம், அதுக்கு இன்னொரு சூத்திரம், அது ரெண்டையும் சேர்த்தாதான் ஆழ்வானுடைய சூத்திரத்துக்கு ஸ்லோகத்துக்கு வர முடியும். பூமா சம்பிரசாதாத் உபதேசாதுன்னு புரிஞ்சுது. பூமா அளவில்லா சுகமான பரபிரம்மே உபாசிக்கத்தக்கது. ஏன்? சம்பிரசாத ஜீவாத்மாவை காட்டிலும் அதிகமாக பிரம்மத்தை உபதேசாத் சொல்லியிருப்பதினால், ஜீவாத்மா விட பரமாத்மா உயர்ந்தவர். உயர்ந்த வஸ்துவை தானே தியானம் பண்ணுவோம். அதனால் பரமாத்மாவை தியானம் பண்ணுவோம். அடுத்த சூத்திரம் ரொம்ப அழகான சூத்திரம். தர்ம உபபத்தேஷ்டா. தர்ம, இந்த சக்காரம் இருக்க, முந்தின சூத்திரத்தில் சொன்ன சம்பிரசாதாத் உபதேசாத் என்ற சூத்திரத்தோடு காரணத்தோடு இந்த தர்மோபபத்தேகே என்ற என்ற காரணத்தையும் எடுத்துக்கொள்ள வேணும். என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏன்னா நான் ஒன்று பங்கி வாசிச்சுட்டு இருந்தால் டைம் போகாது, சுருக்கமாக சொல்கிறேன். சுவாபாவிக அமிர்தத்துவம். சுவாபாவிக அமிர்தத்துவம்னா ஜீவாத்மாவையும் அமிர்தம்னு சொல்கிறது வேதத்தில். இந்த வேதம் எப்படி வேணாலும் பேசும். அதனால தான் நம்ம ஆச்சாரியால் வேதத்தை பிரமாணம் சொன்னாலும் பக்கத்தில் உடனே திவ்ய பிரபந்தத்தை சொல்லுவான். திவ்ய பிரபந்தம்தான் வேதத்தை விட சிறந்த பிரமாணம். திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார்களுடைய திவ்ய சுக்தியை காட்டினா வேத பிரமாணமும் சத்தை பெறும். அந்த அமிர்தம் என்பது ஜீவாத்மாவையும் சொல்லும். ஆனால் ஜீவாத்மாவுக்கு அமிர்தத்துவம் சம்சாரியாயிருந்து இதை விட்டு போய் முக்தனா போனாதான் வர்றது. பரமாத்மாவுக்கு எப்பவுமே இருக்கு. அதனால சுவாபாவிக அமிர்தத்துவம். அனன்யாதாரத்துவம், ஸ்வேமகிம், எல்லாரையும் பரமாத்மா தாங்கிறானே, பரமாத்மாவை யார் தாங்கிறா? ஸ்வமகிமஸ்திஜிரீசபிருஷக்ரியோபி அகலிதஸ்ரமயேவ விமர்ஷியது வபுரிவ ஸ்வமசேஷமிதம் பலம் தவ பரஸ்தித காரணவாரணம் என்று பட்டருடைய ஆழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை சொல்கிறார். தன்னுடைய மகிமையிலேயே எம்பெருமான் நிற்கிறான். அவனுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. அவனுக்கு ஆதாரம் இல்லை என்கிறதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை அனன்யாதாரத்துவம். எம்பெருமானை தவிர வேறு ஆதாரம் இல்லை. அனன்யாதாரத்துவம். ஜீவாத்மாவுக்கு அப்படி இல்லை, பரமாத்மா ஆதாரமாக இருக்கான். சர்வாத்மத்துவம். ஒரு ஜீவாத்மா ஒரு உடம்புல தான் இருக்க முடியும். ஒரு ஜீவாத்மா பல உடம்புல இருக்க முடியாது. ஒரு ஜீவாத்மா ஒரு உடம்புல தான் இருக்க முடியும். பரமாத்மா சகல வஸ்துக்களிலேயும் அந்தராத்மாவாக இருக்கான். ஆக சர்வாத்மம் ஜீவாத்மா. சர்வ உபாதகத்துவம். ஜீவாத்மா எல்லாம் மண்ணில் நதி கடலாம் வடையில் சர்வோத்பாதகத்துவம் பரமாத்மா. இந்த குணங்களெல்லாம் இந்த தர்மங்கள்லாம் ஜீவாத்மாவுக்கு வராது, பரமாத்மாவுக்கு தான் வரும். ஆகலே பூமன்ற சதத்துக்கு யாரை சொல்லணும்? பரமாத்மா சொல்லணும். இப்போ இவ்வளோ நேரம் கேள உபனிஷத் பிரம்ம இதுக்கு ஆழ்வி என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு
பிரகதாபம்பவத் பூம பூம விபக்தி ஸ்ரீ யம் ஸ்ரீ தம் வனத்தை நிலையம் சுந்தரம் சுந்தராய ரபுதம் ஜாமஹே. ஆழ்வான் என்றார் பூமதியில் சொன்ன பாடம் எங்க இருக்கு? அங்கே திருமலையூர் சோலையிலே சுந்தராய ரபுதம் ஜாமஹே, சுந்தர கோடையானி பஜாமஹே. எங்கே வனாதி நிலையம் திருமாலூர் சோலையில் நித்தியவாசம் பண்ணவர் சுசுந்தரம்னு போறாள். சுந்தரவாசம் வந்த ஆனா இந்த சுசுந்தரா என்னன்னா 100 திவ்ய எல்லா சுந்தரம் திருமாலும் சோலை அழகரை விட சுந்தரம் கிடையாது. அதனால சூரியன் போட்டு சுசுந்தரம் சுசுந்தரம் வனாத்ரி நிலையம் சுசுந்தரம். என்ன பண்றார்? பூமா பிரத்யேகாத்மனி சதாபி அசம்பவ். பிரத்யேகாத்மா பூமா அல்ல. அதுக்கு என்ன காரணம் சொல்றார்? கதாபி அசம்பவம். முக்தி காலத்திலேயும் சர்வாத்மத்துவ அனன்யாதாரத்துவ சர்வ சர்வ சுவாபாவிகாமிருத்தத்துவம் முதலானவைகள் முக்தனானாலும் அவனுக்கு சுவாபாவிகமாக வராது. பரமாத்மாவை எதிர்பார்த்துதான் அவனுக்கு பெருமைகள் வரும். ஆகையாலே பிரத்யேகாத்மனி கதாபி அசம்பவது. உபனிஷத்து என்ன பண்ணிச்சு? பிராணஹான்ற சத்தத்தை போட்டு நம்ம பிராணனை வாங்கிச்சு. கூறத்தாழ்வான் அந்த இதை வாங்கி நல்லா அழகா பிரத்யேகாத்மனின்னு போட்டார். பிராணன் இல்லையா பிரத்யேகாத்மா. பிரத்யேகாத்மனி கதாபி அசம்பவது. பிரத்யேகாத்மாவினிடத்திலே ஜீவாத்மாவினிடத்தில் முக்தி காலத்திலேயும் கதாபி அசம்பவது. பூம பூமி பூமா விபல சுகத்திற்கு பூமி இருப்பிடமானவன் பரமாத்மாதான் என்று எவனை சொல்லுகிறதோ அவன்தான் திருமாலிரும் சோலை மலையிலே சுந்தரபாகுவாக எழுந்தருளியிருக்கிறான் என்று பூம வித்யை ரொம்ப அழகாக சொன்னார். என்ன முடிச்சுள்ளாமா? அரை மணின்னு சொன்னாலே சொல்லுமா? அடுத்தது தகர வித்யாதி. நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா எப்போ முடிக்க சொல்கிறாளோ அன்றைக்கி நான் ரெடி. நான் யாருக்கு இடைஞ்சல் பண்ணுறதா இல்லை. இன்னும் அந்த தகர வித்யைன்னா இப்போ எல்லாத்தையும் தமிழில் எழுதுகிறோமா? தகர வித்யை. சுவாமிக்கு தகர வித்யை வருமானு ஒருத்தன் கேட்டான். அப்படியெல்லாம் தெரியாதுப்பா. தகர வித்யை, வெள்ளி வித்யை, தங்க வித்யை, இரும்பு வித்யெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு எங்கள் ஆச்சாரியன் சொன்னது தகர வித்யை தான். தகர வித்யை கிடையாது. தகர வித்யா. தகரம்ன்றது ஒரு அழகான ஸ்ருதி. அதை எதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் பேஸ்மா தகரோஸ்மின் அந்தராகாசா தஸ்மின் யதந்தஹ ததன்வேஷ்டவ்யம் தத்வாவ உபாசித்தவ்யம். ஒரு கதை. இந்த உடம்பு இருக்கே, இந்த சரீரம் ஒரு பட்டணம். யாருக்கு பட்டணம்? பரமாத்மாவுக்கு பட்டணம். பிரம்மபுரம். பெரியாழ்வார் பட்டினங்காப்புன்னு ஒரு 10 பாசுரம். பண்டன்று பட்டினங்காப்பே நெய்க்கூடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நோய்கள் உங்களுக்கு இனிமே இங்கே இடமில்லை. வீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து இயல் போரில் வன்னஞ்சம் கொண்டான். இனி உங்களுக்கு வேலை இல்லை. ஆகையால் ஹிருதயத்தை பிரம்மபுரம்னு சொல்லும். புறம்னா கோட்டை வாசல்லாம் நிறைய இருக்குமே, இதுக்கு கோட்டை வாசல் இருக்கான்னார். நவத்வார புரே தேகி 9 வாசல் தானுடை குரம்பையில் நின்னும் புறப்பட்டு. 9 வாசல் தானுடை குரம்பை.